ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கான ஒரு ஆன்மீக குறிப்பு சொல்லலாங்களா? சிவபெருமானுடைய பேரொருளை பெறுவதற்கான ஒரு முக்கியமான வழிகள்ல இதுவும் ஒன்று. இந்த பரிகாரம் நீங்க செய்யும் பொழுது இறைவனை நீங்க நேரில தரிசித்த பலனையும் பாக்கியத்தையும் நிச்சயமாக அடைவீங்க. அப்பேற்பட்ட பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி முடிந்து வரக்கூடிய வளர்பிறை திதியை அன்னைய நாள்ல வரக்கூடிய 3ஆம் பிறையான சந்திர பகவான நேரடியாக நீங்கள் தரிசித்தீர்களானால் இறைவனை நேரில் வழிபட்ட பலனை நீங்கள் நிச்சயமாக அடையலாம். சந்திர பகவானுக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் பொழுது இறைவன் சந்திரனுக்காக கொடுத்த மிகப்பெரிய நல்வரங்கள்ல இதுவும் ஒன்று. 3ஆம் பிறை தரிசனத்துல, அதாவது வளர்பிறை 3ஆம் பிறை தரிசனத்துல உன்னை யாரெல்லாம் கண்டு மகிழ்கிறார்களோ, உன்னை யாரெல்லாம் தரிசனம் செய்கிறார்களோ அன்று இறைவனான என்னையே பார்த்ததாக அர்த்தம் அப்படின்னு சிவபெருமான் சந்திரனுக்கு வரமளித்த நாள். அமாவாசையிலிருந்து 3வது நான்கான பிரதமை துவியை திருதியை திதி அன்று இரவு மேற்கு நோக்கிய வானத்தில் மெல்லிய கோடு போலவே தோன்றுவார் சந்திரன். இந்த சந்திரனை நீங்க தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இறைவன் சிவபெருமான முழுமையாக கண்ணார கண்டதனுடைய பலனை நீங்க நிச்சயமாக அனுபவிப்பீங்க. ஆனா இந்த சந்திர தரிசனம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. இரவு 7:25 ஒரு 10 நிமிடம் இல்லைன்னா 15 நிமிடம் நேரம் தான் இந்த சந்திரனுடைய தரிசனம் உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த நேரத்துல மட்டும்தான் இந்த சந்திர தரிசனத்தை முழுமையாக பார்க்க முடியும். என்ன மக்களே, கண்டிப்பாக மாதா மாதம் சிவபெருமான தரிசனம் பண்ணக்கூடிய அரிய வாய்ப்பு உங்களை நோக்கி